முருகனே நேரில் வந்து தவம் செய்த மகத்தான ஸ்தலம் திருவிடைக்கழி. தமிழ்நாட்டில் முருகப்பெருமானுக்கு பல கோவில்கள் உள்ளன. ஆனால் சோழ நாட்டின் திருச்செந்தூர் என்று போற்றப்படும் திருவிடைக்கழி முருகன் திருக்கோவில் சிறப்பானதாகும். சிதம்பரத்திலிருந்து நாகப்பட்டினம் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் திருக்கடையூருக்கு தென்மேற்காக அமைந்துள்ளது இந்த புனித தலம். திருக்கடையூரிலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவிலும் மயிலாடுதுறையிலிருந்து 21 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ள இத்தலம் திருமுறைகளில் போற்றப்பட்ட புனித ஸ்தலங்களில் ஒன்றாகும். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகள் புகழ் பெற்றவை. ஆனால் அவற்றைத் தவிர முருகன் நேரடியாக வந்ததாக புராணங்கள் கூறும் ஸ்தலங்கள் மிக குறைவு. அத்தகைய அரிய ஸ்தலங்களில் 2 மட்டுமே முக்கியமானவை. வள்ளிமலை முருகன் திருக்கோவில், முருகன் வள்ளியை மணந்த புனித இடம். திருவிடைக்கழி முருகன் திருக்கோவில், முருகன் தவம் செய்து பாவ விமோசனம் பெற்ற இடம். இந்த காரணத்தாலேயே திருவிடைக்கழி மிகவும் சிறப்பான ஸ்தலமாக போற்றப்படுகிறது. திருச்செந்தூரில் நடந்த சூரசம்ஹாரத்திற்கு பிறகு ஒரு முக்கிய நிகழ்வு நடைபெற்றதாக புராணம் கூறுகிறது. சூரபத்மனின் 2வது மகன் இரண்யாசுரன் மாய வலிமையால் தனது உருவத்தை சுறா மீனாக மாற்றிக்கொண்டான். பூம்புகார் அருகிலுள்ள கடல் பகுதியில் பதுங்கி அங்கு வாழ்ந்த அனைத்து உயிர்களையும் துன்புறுத்த ஆரம்பித்தான். இதனால் உலகில் மீண்டும் அச்சம் உருவானது. அப்போது முருகப்பெருமான் அவனை எதிர்த்து போரிட்டு வைகாசி மாதம் சதயம் நட்சத்திர நாளில் இரண்யாசுரனை வதம் செய்தார். இரண்யாசுரன் அசுரனாக இருந்தாலும் சிவபக்தன் என்பதால் அவரை வதம் செய்ததற்காக முருகனுக்கு பாவம் ஏற்பட்டதாக புராணம் கூறுகிறது. அதை நீக்கிக் கொள்ள அன்னை பராசக்தியின் ஆலோசனைப்படி திருவிடைக்கழிக்கு வந்து அங்கிருந்த குரா மரத்தின் அடியில் அமர்ந்து சிவபெருமானை நோக்கி தவம் செய்தார். அந்த தவத்தின் பலனாக முருகனின் பாவம் நீங்கியது என்று ஸ்தல புராணம் கூறுகிறது. இந்த திருத்தலத்தின் மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால், முருகப்பெருமானும் சிவபெருமானும் ஒரே கருவறையில் அருள் பாலிப்பதுதான். முருகன் வழிபட்ட அந்த சிவலிங்கம் இன்றும் ஸ்படிகலிங்கமாக முருகன் முன் காட்சியளிக்கிறது. இந்த காரணத்தாலேயே இத்தலம் சோழ நாட்டின் திருச்செந்தூர் என்று போற்றப்படுகிறது. இங்கு முருகப்பெருமான் காட்சியளிக்கும் திருக்கோலம் மிகவும் தனித்துவமானது. ஒரு கையில் வில்லும் மறுகையில் வேலுமாக வீரமான கோலத்தில் காட்சி தருகிறார். பொதுவாக முருகனின் வாகனம் மயில், ஆனால் திருவிடைக்கழியில் முருகனின் வாகனம் யானை என்று கூறப்படுகிறது. இத்தலத்தில் மற்றொரு சிறப்பு, தெய்வானைக்கு தனி சந்நிதி உள்ளது. தெய்வானை இங்கு முருகனை மணம் புரிய வேண்டி தவம் செய்த நிலையில் காட்சியளிக்கிறார். இத்தலத்திலேயே முருகனுக்கும் தெய்வானைக்கும் நிச்சயதார்த்தம் நடைபெற்றதாக தலபுராணம் கூறுகிறது. அந்த நினைவாக தெய்வானையின் திருமேனி வெட்கத்தால் சற்று சாய்ந்தது போல அமைந்துள்ளது. பின்னர் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்திற்கு செல்ல தெய்வானை விடை பெற்றதால் இத்தலம் விடைக்கழி என்று அழைக்கப்படுகிறது. இந்த கோயிலில் 2 ஸ்தல விருட்சங்கள் உள்ளன. முருகனுக்கான குராமரம், சிவபெருமானுக்கான மகிழமரம். இவை 2ம் இத்தலத்தின் ஆன்மீக அடையாளங்களாக கருதப்படுகின்றன. இக்கோயிலில் உள்ள குராமரத்தின் அடியில் ராகு பகவான் முருகனை வழிபட்டு தன் தோஷத்தை நீக்கிக் கொண்டதாக புராணம் கூறுகிறது. அதனால் இத்தலம் ராகு தோஷ நிவர்த்தி ஸ்தலம் என்றும் சொல்லப்படுகிறது. ராகு தோஷமுள்ளவர்கள் இங்கு வந்து முருகனை வழிபட்டால் திருமணத் தடை நீங்கும். மேலும் தம்பதியரிடையே ஒற்றுமை ஏற்படும் என்பது கூடுதல் சிறப்பு. பல திருவிழாக்கள் மிகச் சிறப்பாக நடைபெறுகின்றன. தைப்பூசம், பங்குனி உத்திரம், வைகாசி விசாகம், திருக்கார்த்திகை இந்த நாட்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இத்திருத்தலத்திற்கு வந்து முருகப்பெருமானை தரிசிக்கின்றனர். சேந்தனார் பெருமான் தில்லையில் நடராஜருக்கு திருவாதிரை நாளில் களி நிவேதனம் செய்தவராகவும், திருப்பல்லாண்டு பாடி திருத்தேரை தில்லை வீதிகளில் ஓட வைத்தவராகவும் போற்றப்படுகிறார். அவர் இந்த திருவிடைக்கழியில் உள்ள குரா மரத்தினடியில் தைப்பூசம் நாளில் முக்தி பெற்றார் என்று கூறப்படுகிறது. அந்த நாளில் அவருக்கான அபிஷேக ஆராதனைகள் இன்றும் மிகச் சிறப்பாக நடைபெறுகின்றன. இப்படி அனைத்து சிறப்புகளும் ஒன்றாக இணைந்த புனித தலமான
திருவிடைக்கழி முருகனை தரிசித்து முருகனருளை பெறுவோம்.